السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده لا شريك له في ألوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في أسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، வக்குல்ல ضلالத்தின் ஃபின்னார். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சாபியின்கள், தபா சாபியின்கள், இந்த புனிதமான இறை இல்லத்தில் நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த மக்ரிபுடைய தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கே ஒரு சில நபர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதை பார்த்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் எல்லோரும் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹி ம அஜலசக்கும் இல்லா தாக்கா, அல்லாவின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்றார்கள். அதை கேட்ட அந்த மக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாவின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், நாங்கள் அல்லாவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றித்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாவின் மீது ஆணையிட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் கேட்டதாக என்னை நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. மாறாக இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நானும் சில தோழர்களும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நானும் சில தோழர்களும் பள்ளிவாசலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக எங்களிடத்தில் வந்தார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்றார்கள். அதே வாசகத்தை இந்த தோழர்களிடத்திலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ஆம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறோம் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஈமானை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பதில் சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, அமா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மத்தன் லக்கும், அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் கேட்டதாக நீங்கள் என்னை தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. மாறாக அத்தானி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் வீட்டில் இருக்கும்போது என்னிடத்தில் வந்தார்கள். ஃபஅக்பரனி, எனக்கு அறிவித்து கொடுத்தார்கள், அன்னல்லாஹ யுபாஹி பிகுமுல் மலாயிகா, அல்லாஹ் உங்களை பற்றி மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கிறான் என்ற தகவலை என்னிடத்தில் சொன்னார்கள். ஆகவேதான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக நான் வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்தேன் என்று சொன்னார். அருமை தோழர்கள் என்பவர்களை, இந்த சம்பவம் எதை காட்டுகிறது? இந்த செய்தி நமக்கு தெரிவித்தரக்கூடிய பாடம் என்ன? பள்ளிவாசலில் அமர்ந்து மார்க்க விஷயங்களை பேசுவது, கேட்பது எல்லாம் இது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அல்லாஹ் நம்மை பற்றி பெருமையோடு மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தான் நமக்கு புரிகிறது. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஜபத் முஹப்பதி முத்தஹாபீன ஃபியா முத்தஜாலிசீன ஃபியா முத்தஸாயிரீன ஃபியா முத்தபாதிலீன ஃபியா. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக ஹதீஸே குதுசியில் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜபத் முஹப்பதி, என்னுடைய முஹப்பத் வாஜிபாகிவிட்டது. எனக்காக வேண்டி யார் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களோ, எனக்காக வேண்டி யார் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறார்களோ, என்னுடைய மார்க்கத்தை கேட்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே யார் அமர்ந்து கலைந்து செல்லுகிறார்களோ அவர்கள் மீது எனக்காக வேண்டி, என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி யார் செலவு செய்கிறார்களோ அவர்களின் மீது என்னுடைய பிரியம் வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் இது சாதாரணமான மஜ்லிஸ் இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள்தான் உட்காருவார்கள். அவன் பேச்சை எல்லோரும் கேட்க முடியாது. அவன் யார் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்கள்தான் கேட்க முடியும். அதற்காக வேண்டி தொழுதுட்டு போனவங்களை குறை சொல்லலை. பல தேவை உடையவர்கள் போகலாம், தப்பில்லை. ஆனால் இந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது போல இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இது ஒரு வணக்கம், இது ஒரு இபாதத். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா மரர்தும் பி ரியாதில் ஜன்னா ஃபர்ஜஉ, தோழர்களே நீங்கள் சுவன பூஞ்சோலையை கடந்து செல்வீர்களே ஆனால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமர் ரியாதுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சுவனத்தின் பூஞ்சோலை என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது? ஹிலக்கு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய மஜ்லிஸ் தான் சுவனத்தினுடைய பூஞ்சோலை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அருமை தோழர்கள் நண்பர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு சபை என்பது அல்ல. இன்னும் ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? சிறப்புகளை எல்லாம் உண்மையிலேயே உள்வாங்குவோம் என்று சொன்னால் இந்த மாதிரி சபைகளை விட்டுட்டு போகவே மாட்டோம், உட்கார்ந்துக்கிடுவோம். அருமை தோழர்கள் என்பது இது சாதாரணமானதல்ல. இன்னொரு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, மக்ரிப் தொழுக வச்சாங்க. மக்ரிப் தொழுதுட்டு அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு போயிட்டாங்க.
திடீர்னு வேகமாக பள்ளிவாசலுக்கு வராங்க. மகரிப் தொழுதுட்டு இஷாவுடைய தொழுகை எதிர்பார்த்து ஒரு சில நபர்கள் அங்கும் இங்குமாக ஒரு சிலர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மார்க்கத்தை கற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்து சொன்னார்கள், அபிஷிரு அபிஷிரு, சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் வானத்தினுடைய கதவுகளிலிருந்து ஒரு கதவை திறந்து கொண்டு மலக்குமார்களை பார்த்து சொல்லுகிறான், இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், இது என் அடியார்களை உந்துரு இலா ஹாதா, என் அடியார்களை பாருங்கள், ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று அல்லாஹ் பெருமைப்பட மலக்குகளிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமை தொழுகை என்பதை சாதாரணமானது அல்ல. சபைகளை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஆலயத்தில், அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து ஒரு இல்லத்தில், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலிருந்து ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுகிறானோ, எத்ததாரசூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் கற்றுக்கொண்டும் இருக்கிறார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, அவர்களின் மீது சக்கீனத்து இறங்குகிறது. சக்கீனத் அமைதி இறங்குகிறது. எவ்வளோ பேருக்கு பல ப்ரெஷர் இருக்கும். அசர் மகரிப் பள்ளிவாசலுக்கு வர வரைக்கும் பல டென்ஷனில் இருந்திருப்பாங்க. பல பேர் பல டென்ஷன். எனக்கு பல டென்ஷன் இருந்துச்சு. ஏன் மற்றவங்களை பற்றி பேச டென்ஷன், பல டென்ஷன் இருந்துச்சு. உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே பள்ளிவாசலில் உட்கார்ந்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனே எல்லாம் பறந்து போச்சு. அமைதி ஆயிரும். சக்கீனா, சுக்கூன் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எந்த இடத்துக்கும் கிடையாது. தியேட்டருக்கு போங்க, அங்கே கூட கிடையாது. எங்கேயுமே அல்லாஹ் சுக்கூனை வைக்கல. 2 இடத்துல சுக்கூன் வச்சிருக்கிறான் அல்லாஹ். சுக்கூன் ஒன்று மனைவி இடத்துல வச்சிருக்கிறான். மனைவிமார்களிடத்தில் சுக்கூன், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக ஃபில் ஜன்னா. சுக்கூன் ஒன்று மனைவி இடத்துல இருக்குது. சுக்கூன் மனைவி இடத்தில் இருக்குது. 2வது சுக்கூன் அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை கேட்பது, பேசுவதில் தான் இருக்குது. சுக்கூன் 2 தான் வச்சிருக்கான்ல, வேற எங்கேயுமே கிடையாது சுக்கூன். ஏன்னா இந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே தான் பயன்படுத்துகிறான். இந்த 2 இடத்தை தான் பயன்படுத்துகிறான். லியஸ்குனு இலைஹா, அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை நாம் படைத்திருக்கிறோம். லிதஸ்குனு இலைஹா, அவள் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறணுங்கிறதுக்காக வேண்டி. 2வது சுக்கூன் இங்கே தான் சொல்லிட்டு அல்லாஹ் இல்லா நஸலத் அலைஹிமு சக்கீனா, உங்களுக்கு சக்கீனத்து இறங்குகிறது. 2வது வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ் தன் அருளினால் ரஹ்மத்தால் சூழ்ந்து கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். உதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு, அல்லாஹ் தன்னிடத்தில் உள்ள மலக்குமார்களிடத்தில் இவர்களை பற்றி பேசுகிறார். சாதாரணமானதில் அருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பள்ளிவாச கூட வருமா என்ன துவா ஆகிட்டு வந்தோம்? அல்லாஹு மஃப்தஹலி அப்வாப ரஹ்மதிகா, அப்வாப ரஹ்மதிகா, ரஹ்மத்துடைய வாசலை அல்லாஹ் எனக்கு திறந்து விடுவாயாக. ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக முக்கியம். ரஹ்மத் எல்லா இடங்களையும் எல்லாருக்கும் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இந்த வாசகத்தை பயன்படுத்தலை. திருக்குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்கு ரஹ்மத்தில் அல்லஹும், நீங்கள் ரஹ்மத்து பெறுவீர்கள். இர்ஹமூன் அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது, இபாதத்துகளை செய்கிற பொழுது அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை கேட்கிற பொழுது ரஹ்மத்து கிடைக்கும். ரஹ்மத் சாதாரணமானது அல்ல. இந்த ரஹ்மத் இருக்க அல்லாஹ்
பள்ளிவாசலில் உட்கார்ந்து 2 வசனங்களை ஓதுறதும் அதை கேட்பதன் மூலம் அல்லாஹ் உங்களுடைய ரஹமத்தால் சூழ்ந்து கொள்கிறானே, இந்த ரஹமத் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் லகுன்து மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள்ங்கிறார். நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஃபதுலும் ரஹமத்தும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் லத்தபஅத்துஹுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர் ரஹமத்து நமக்கு தேவையா தேவையில்லையா? அல்லாஹ் அக்பர். நஷ்டவாளியாக ஆகாமல் இருப்பதற்கு, நான் ஷைத்தானை பின்பற்றாமல் இருப்பதற்கு, ஷைத்தானுடைய அடிச்சுவட்டையே பின்பற்றாதுன்னு நல்லா சொல்றான். வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தான் இல்லை, ஷைத்தானுடைய அடிச்சுவட்டையே நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஷைத்தானை பின்பற்றுவதை விட்டு உங்களை ரஹமத்து பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் ரஹமத்தும் இந்த உலகத்திலேயே மறுமையிலே இல்லை என்று சொன்னால் லமஸ்ஸக்கும் ஃபீமா ஃபல்தும் ஃபீஹி அதாபுன் அதீம், கடுமையான கொடுமையான வேதனை உங்களை சூழ்ந்து கொள்ளும்னு சொல்கிறார் அல்லாஹ். அந்த ரஹமத்தை கிடைப்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வழிதான் இந்த சபை என்பதை புரிந்து கொள்ளணும். அருமை தோழர்கள், நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு பெறக்கூடிய படிப்பினை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரங்கள் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. தர்த்தீபாக தெரியாவிட்டாலும் ஆங்காங்கே நமக்கு சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். நான் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லுவதற்கு வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தி இந்த உம்மத்துக்கு சில படிப்பினைகளை சொன்னார்களோ அதை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய சரித்திரங்களை குர்ஆனில் சொல்கிறான். பல நபிமார்களுடைய சரித்திரங்களை, வரலாறுகளை, கதைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், இந்த கதைகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எதற்காக வேண்டி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், வக்குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல், நபியே உங்களுக்கு நபிமார்களுடைய சரித்திரங்களை நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளத்தை சிறப்படுத்துவதற்காக வேண்டி, உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி. வஜாஅக ஃபி ஹாதில் ஹக், இவைகளெல்லாம் சத்தியமானது. கதை, வரலாறு, சம்பவங்கள் என்று நினைத்தவுடன் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் வருவது கட்டுக்கதைகளாக இருக்குமோ என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இவைகளெல்லாம் சத்தியமான வரலாறு, வாழ்க்கை. நிச்சயமாக முஃமின்களுக்கு இதில் உபதேசங்களும் பல படிப்பினைகளும் இருக்கிறது என்ற அல்லாஹ் நபிமார்களுடைய சரித்திரங்களை குறித்து சொல்லுகிறார். என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, முகாவமத்து அலத் தாவா, அவர்கள் தாவாவிலேயே, அழைப்பு பணியிலேயே அவர்கள் மிக சிரமப்பட்டு நீண்ட நாட்கள் பயணித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கூட்டத்தாரின் பக்கம் நாம் அனுப்பினோம். வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமன், 950 வருடங்கள், 1000ல் 50 இல்லாமல், இல்லா 50 எக்ஸப்ட் 50 இயர்ஸ், 1000 வருஷத்தில் 50 வருஷம் இல்லாமல் 950 வருடங்கள் அவர்களோடு தங்கி அழைப்பு பணியை செய்தார். நினைச்சு பாருங்க,
950 வருட காலங்கள் அழைப்பு பணி செய்தார்னு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அழைப்பு பணியிலேயே எவ்வளவு நாக்கு தள்ளுது நமக்கு. அதை எடுத்து செய்ய முடியல. பல பிரச்சனைகள் வருது. விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுது. வெளியிலிருந்து பிரச்சனை மட்டுமல்ல, உள்ளிருந்து பிரச்சனை. இப்படி அழைப்பு பணி என்பது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. கியாமத்து வரைக்கும் நன்மைகளை தொடராக வரக்கூடிய அமல் அல்லவா அது. அப்படிப்பட்ட அழைப்பு பணியின் மூலம் யாரெல்லாம் நம்முடைய அழைப்பை ஏற்று அமல் செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய கூலியில் அமல்களில் இருந்தும் நமக்கு கூலி கிடைக்கும் என்று சொன்னால் அந்த அமல் செய்வது இது சாதாரணமான பணி அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், சொல்லுனா துயரங்களுக்கு ஆளானார்கள். நேற்று வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று சொன்ன உடனேயே அப்படியே அவர்கள் மாறிவிட்டார்களே. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஜோசியக்காரன், சூனியக்காரன், ஆண் குழந்தை வாரிசு இல்லாதவன், எப்படியெல்லாம் வார்த்தைகளை பிரயோகித்து அல்லாஹ்வின் தூதரை உடலாலும் உள்ளத்தாலும் பல நோவினைகளையும் சித்திரவதைகளையும் அவர்கள் செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அழைப்பு பணி என்பது சாதாரண பணி அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருட காலங்கள் அவர்கள் பயணித்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான் அல்லாஹ், வ இலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளிடத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். அவர் வந்து சொன்னார், கால யா கௌமி உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை, வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான, நீங்கள் எடையிலேயும் அளவிலேயும் நிறுவையிலேயும் குறைவு செய்யாதீர்கள். இன்னி அராக்கும் ஹைர், உங்களுக்கு நான் நல்லதைத்தான் நாடுகிறேன். வ இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமி முஹீத், நாளை மறுமை நாளையில் சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனையை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடை மோசடி செய்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு எதிராக அழைப்பு பணி செய்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம் ஆச்சரியமானது. அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் லதஅத்தூன ரிஜால ஷஹபத்தன் மின் தூனின் நிசா, பெண்களை விடுத்து ஆண்களிடத்தில் உங்களுடைய இச்சைகளை நீங்கள் தீர்த்து கொள்கிறீர்களே, பல் அன்தும் கௌம் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய மக்களாக இருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். மக்களுக்கு சொன்னார்கள். அந்த மக்களோ ஒமா கான ஜவாப கௌமிஹி, அந்த மக்களுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? இல்லா அன் காலு அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திக்கும், இந்த ஊரை விட்டு இவங்களை வெளியேற்றிருங்க, இந்த ஊரை விட்டு வெளியில் அடித்து பற்றி விட்டுருங்க. இன்னஹும் உனாசுன் யத்தஹரூன், அவர்கள் சுத்தமான மனிதர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். இப்படி பல சரித்திரங்களை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வரிசையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். ஆச்சரியமானது. அல்லாஹு தாலா அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சந்ததியை வழங்கி அருள் புரிவாயாக, நல்லோர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கொடுப்பேன். முதல்லையே பிரார்த்தனை. சும்மா சாதாரணமாக கிடைக்கல. சில பேருக்கு பிள்ளைகள் அப்படியே கிடச்சிரும். சில பேர்கள் வேண்டி விரும்பி அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது பிள்ளையை பார்த்துருப்பாங்க, பிள்ளையை பெற்று எடுத்திருப்பாங்க சில மக்கள். சிலருக்கு உடனே கிடச்சிரும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையாக கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையாக கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் கலந்து கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்க மாட்டான். அப்போ சில நபர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு பெற்றிருப்பார்கள். அப்படி அழுது தொழுது பிரார்த்தனை செய்து பெறப்பட்ட மகன்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான்னா, சாதாரணமாக கிடைச்சல, இந்த மகன் துஆவுக்கு பிறகு கிடைத்த குழந்தை. ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம்,
பொறுமையுடைய இஸ்மாயில் அப்படிங்கிற மகனை நம்ம கொடுத்தோம். அவர் என்ன செய்கிறார்? அல்லாவின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவில் தன்னுடைய குழந்தையை அறுப்பது போல கனவு. அந்த மகனிடத்தில் கேட்கும் பொழுது, நான் உன்னை அறுப்பது போல கனவு கண்டேன். மாதா தரா இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. உன்னை அறுப்பது போல கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று சொன்ன பொழுது பெற்ற மகனுடைய வார்த்தையை பாருங்கள். சிறுவனுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு! அபத்தி இஃப் அல்மா தூமர், ஏவப்பட்டதை போல அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அறுக்க முற்படுறாங்க, கத்தி அறுக்கலை. அல்லாஹு தாலா ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க வைத்தான். சத்தக்த ருயா கது சத்தக்த ருயா, அல்லாஹ் கூப்பிட்டான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், நாம் இப்ராஹீமை அழைத்தோம். கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நீங்கள் நான் இப்படித்தான் நல்லோர்களுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க வைத்தான். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அந்த செயலை செய்த தியாகத்தை கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் எண்ணி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில், அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமலாக குர்பானி என்ற அமலை கடமையாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், அருமை தோழர்களே, அவர்கள் செய்த தியாகம் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நாமும் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம், பிள்ளைகளின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், பாசம் வைத்திருக்கிறோம். அவர்கள் என்னவே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அவர்களை கண்ணுக்குள் கண்ணாக வைத்து நாம் பார்த்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோமே. அதே போன்று தானே துவாவின் மூலமாக பெற்றுக்கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துவதற்கு அவர்கள் துணிந்தார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். ஒட்டுமொத்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு அதுவாகத்தான் இருக்கும். பெற்ற பிள்ளையை அறுப்பதற்கு தியாகம் செய்வதற்கு துணிகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள், ஒட்டுமொத்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு நமக்கு தொழுகை முக்கியமாக இல்லை, தூக்கம் முக்கியமாக இருக்கு. ஹலால் ஹராம்களை நாம் பேணுவதில்லை. ஆபாசங்களும் உலக இன்பங்களும் நம்முடைய சிந்தனைகளை மறக்கடிக்க செய்துவிட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதனை கடமையாக ஆக்கியிருக்கிறார். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை அவர்கள் எண்ணி பார்க்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கஸீரம் மினன் நாசி, யா அல்லாஹ், நான் அழைப்பு பணி செய்தேன், கொண்ட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சில மக்கள் அவர்கள் வழிகட்டு போனார்கள். யார் வழிகட்டார்களோ, ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கஸீரம் மினன் நாஸ், நிறைய மக்களை வழிகெடுத்து விட்டார்கள். இவர்களில் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் என்ற பிரார்த்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். இன் துஅஸிபுஹும், அவர்கள் செய்த பிரார்த்தனை தெரியுமா? யா அல்லாஹ், நான் நபியாகத்தான் இந்த மக்களுக்கு மத்தியில் இருந்து உன்னை வணங்குவதற்காகத்தான் நான் சொன்னேன், ஏக இறைவன் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னேன். ஆனால் இந்த மக்கள் என்னையே கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள், என்னை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள், எனக்கும் இதற்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இன் துஅஸிபுஹும்
ஃபஇன்னஹும் இபாது. யா அல்லாஹ், நீ அவர்களை வேதனை செய்தால் நீ உன்னுடைய அடியார்கள் அவர்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னிப்பாயானால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ நிச்சயமாக மிகைத்தோனாகவும் ஞானமுடையோனுமாக நீ இருக்கிறாய் அல்லாஹ் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். ரஃபஅ யதைஹி, கையை உயர்த்தி, அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத், இவர்களுடைய நிலை என்னவாக போகிறது என்று தெரியவில்லையே. நான் இந்த மக்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி செய்தேன், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் மறுத்தார்கள். இருந்தாலும் கியாமத்து நாள் வருகிற வரைக்கும் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களும் இருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லையே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சொன்னானாம், யா ஜிப்ரீல் வாருங்கள், இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மதிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், போய் கேளுங்கள், ஒமா ஃபஸல்ஹு மா யுப்கீக், எது உங்களை அழ வைத்தது என்று நீங்கள் கேளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன காரணத்தினால் அவர் அழுகிறார் என்று தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்க சொல்லுகிறான். வந்து சொல்லுகிறார்கள், ஃபகுல், சொல்லுங்கள் ஜிப்ரீல், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக, யா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய உம்மத்தை அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறான், உங்களுடைய உம்மத்தார்களை நாம் பொருந்தி கொண்டோம், வலா நசுஉக, உங்கள் உம்மத்தார்கள் விஷயமாக உங்களுக்கு எந்த விதமான சிறுமையும் எந்த விதமான ஒரு அந்தஸ்து குறைவையும் நாம் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டோம். அல்லாஹ் உங்கள் உம்மத்தாருடைய விஷயத்தில் உம்மத்தார்களை பொருந்தி கொண்டான் என்று உங்களிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறான் என்ற தகவலை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஹதீஸில் வந்திருக்கு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், லம்மா ரஅய்துன் நபிய ரஅய்து மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீபன் நஃப்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் உத்உல்லாஹ லி, எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. உலகளாவிய இன்பங்களாக இருந்தாலும் உலகளாவிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதை கேட்டிருந்தாலும் கொடுத்திருக்க முடியும், கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்டது, அல்லாஹ்வின் தூதரை எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅக்கர் வமா அஸர்ரத் வமா அஅலனத், யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்கள் ரகசியமாக பரகசியமாக செய்த அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இந்த துஆவை கேட்டுவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சிரிக்கிறார்கள், ஆனந்த
பரவசம் அடைகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, என்ன கேட்டாலும் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து அன்னை ஆயிஷாவுடைய முன்பின் பாவங்கள், ரகசியமாக பராகசியமாக செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடு என்று கேட்ட துஆ சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. சிரித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸில் வருகிறது, அன்னை ஆயிஷா ஃபضحكت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹத்தா சகத ரஅசுஹா ஃபீ ஹுஜ்ரிஹா, அவர்களுடைய தலை அவர்களுடைய மடி வரைக்கும் சென்று அவ்வளவு சந்தோஷத்திலே அவர்கள் திகைத்தார்கள், திளைத்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அயசுர்ருகி துஆஇ, ஆயிஷா என்னுடைய துஆ உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், வமாலி லா யசுர்ருனி துஆஉக், உங்களுடைய துஆ எனக்கு இப்படி சந்தோஷம் தராமல் இருக்கும்? நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானே, எனக்கு அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஆயிஷா இன்னஹா லதஅவதி லிஉம்மதி ஃபி குல்லி ஸலா, இதே துஆவைத்தான் என்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதே துஆவைத்தான் என்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி என் மீது ஈமான் கொண்ட, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் ஒவ்வொரு துஆ தொழுகையிலையும் அவர்களுக்காக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை நேசித்திருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் நாளை மறுமை நாளையில் கிடைப்பதற்கு 3 வழிகள் உண்டு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு வரக்கூடிய செய்திகள் இது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி நமக்கு கற்றுக் கொடுத்த ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எப்பொழுதெல்லாம் நல்ல அமல்கள் செய்வேனோ, நான் எனக்காக வேண்டி எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்வேனோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்கிற பொழுது என்னுடைய துஆவில் கால்வாசி உங்களின் மீது நான் ஸலவாத்து சொல்லுகிறேன், இது ஓகேவா, இது போதுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஜித்த ஃபஹுவ கைருல் லக, அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது. அல்லாஹ்வின் தூதரே, ஹாஃப் வாசி, அரைவாசி அளவுக்கு என்னுடைய பிரார்த்தனையில் உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்லட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது. அல்லாஹ்வின் தூதரே, 1/3 பங்கு 2 பங்கு அளவுக்கு நான் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லட்டுமா? இன்னும் அதிகப்படுத்தினால் நல்லது. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய துஆ முழுக்க உங்களுக்கு ஸலவாத்து சொல்லட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், அப்படியானால் இதன் நீ உன்னுடைய பிரார்த்தனை முழுக்க என் மீது ஸலவாத்தாக இருக்குமேயானால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் அல்லாஹ் போக்கி விடுவான், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், உன்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு விடும் என்று சொன்னார்களே. அந்த துஆ, அந்த ஸலவாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வார்த்தையும் வருகிறது. 3 நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். நாளை மறுமை நாளையில்
ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக இது போதுமா, இந்த அமல் போதுமா, இது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் இது போதுமா? சிறு பிராயத்தில் கொஞ்ச காலம் போச்சு, வாலிபத்தில் கொஞ்ச காலம், வயோதிகத்தில் ஒன்றும் முடியாது, ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய இபாதத் நிரந்தரமான சொர்க்கத்திற்கு எப்படி ஈடாக முடியும்? ஈடாக முடியுமா? அல்லாவுக்கு ஷக்கூர்னு ஒரு பேர் உண்டு. அல்லாஹ் ஷக்கூர், ஷாக்கிர், அல்லாஹ் ஷக்கூர். எழுதுகிறார்கள், விளக்கம் எழுதுகிறார் உலமா பெருமக்கள் எழுதுகிறார்கள், நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு எட்டர்னல் லைஃப், நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நீ செய்யக்கூடிய சின்ன அமல்கள். தொழுக எத்தனை பேர் தொழுதோம்? சரியாக தொழுதோம், ஓர்மையாக தொழுதோம், சரியான முறைப்படி ஓத வேண்டியதை ஓதி தொழுதோம்? இல்லை. பல பேருடைய தொழுகை அப்படித்தான் என்றாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நிரந்தர சொர்க்கத்தை கொடுக்கிறானே, அதுதான் அல்லாஹ் ஷக்கூர். கொஞ்ச கால இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, ஷக்கூர். எல்லா அமல்களின் மூலமாக நாம் சொர்க்கத்தை பெற முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய ஷஃபாத், சிபாரிசும் நமக்கு தேவை. அந்த சிபாரிசு கிடைப்பதற்கு 3 வழிகள். அதில் ஒரு வழி, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய ஷஃபாஅத்தை, சிபாரிசை பெறக்கூடிய பாக்கியவான் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா அபூ ஹுரைரா, இந்த கேள்வியை நீங்கள்தான் கேட்பீர்கள் என்று நான் எண்ணினேன். காரணம், ஹதீஸின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஆசை, நீங்கள் தான் கேட்பீர்கள் நினைத்தேன். நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், அறிந்து கொள்ளுங்கள். அஸ்அது நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் என்னுடைய சிபாரிசுக்கு தகுதியானவன், பாக்கியவானவன் யார் தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பிஹி, உளப்பூர்வமாக யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவார்களோ அவன்தான், அவனுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, மன் ஸல்லா ஹீன யுஸ்பிஹு அஷரா, மன் ஸல்லா ஹீன யுஸ்பிஹு அஷரா, யார் காலையில் 10 முறை என் மீது செலவாத்து சொல்லுகிறார்களோ, வயும்சி அஷரா, மாலையில் 10 முறை செலவாத்து சொல்லுகிறார்களோ, தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அருமை தோழர்கள் என்பர்களே. காலங்கள் போனது போட்டும் இனிமே செய்யக்கூடிய செய்து வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ் செய்வார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 10 முறையும், மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு 10 முறையும் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதரக்கத்துகு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அப்படி சொல்லி வரக்கூடிய மனிதன் கியாமத்துடைய நாளில் என்னுடைய சிபாரிசை அவன் பெற்றுக்கொள்வான், என்னுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் எந்த வழியை சொன்னாங்களோ அந்த வழியை செய்தால் மட்டும்தான் ஷஃபாஅத்து கிடைக்கும். நீ வாட்டில் சலாத்து நாரியா ஓதிக்கிட்டு, நீ வாட்டில் மௌலூத் ஷெரீஃபை ஓதிக்கிட்டு, அதை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு ஷஃபாஅத்து கிடைக்கும் நினச்சா கிடைக்காது. அல்லாஹ்வின் தூதரே சொன்னார்கள், அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆக காலையில் 10 முறை, மாலையில் 10 முறை செலவாத்து. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாங்குடைய சப்தம், யார் ஒரு மனிதன் ஹீன யஸ்மஉன் நிதா, பாங்கு சப்தத்தை கேட்டுவிட்டால் அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு இந்த துஆவை ஓதுவார்களோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்று சொல்வார்களோ, ஹுல்லத்து லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அந்த மனிதனுக்கு ஷஃபாஅத்து கிடைத்து விடும் சொன்னார். ஆக அருமை தோழர்கள் நண்பர்களை, இந்த ஷஃபாஅத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்போ பாங்கு எத்தனை மணிக்கு?
இஷாவுடைய பாங்கு 8 மணிக்கா? சரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்களை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபவ் வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன் வஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மார்க்க பற்றுடைய வழிகாட்டியாக இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி இருந்தாங்க. அது மட்டுமல்ல, வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவராக அவர் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு பண்பு. ரெண்டாவது, ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்தார். இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான், நேரான வழியில் அவரை செலுத்தினார். அருமை தோழர்கள் நண்பர்களே, ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டக்கூடிய மனிதனாக இருக்கணும். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்களே ஆனால் உங்களை வேதனை செய்ய வேண்டும் என்று என்ன தேவை வந்தது என்று அல்லாஹ் இருக்கிறான். இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வ இன் கஃபர்தும் இன் அதாபி லஷதீத், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி பாராட்டுவீர்களே ஆனால் அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி கொடுப்பான். நன்றி கெட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடினமானது. அருமை தோழர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் இருந்த மாபெரும் தலையாய் நற்பண்புகளில் ஒன்று ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். நாமும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மதிய நேரத்தில் ஏன் நீங்கள் வெளியில் உட்கார்ந்துருக்கிறீங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, ஏன் இங்கே இந்த நேரத்தில் வந்துறீங்க, பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களை எது வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியாக்கியது. நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கு தான் நானும் இருக்கிறேன்னாங்க. புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு பசி. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அதே போன்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்டாங்க, உமரே, இந்த நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர என்ன காரணம்? அஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை, பசி தான் வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்துட்டு, வாங்க நண்பருடைய வீட்டுக்கு சாப்பிட போகலான்னு அன்சாரியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. நண்பருடைய வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகலாம். நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே நண்பர் இல்லை, மனைவி இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னாங்க. வீடு பூட்டிக்கு உள்ளே இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பதில் வரல. ரெண்டாம் மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பதில் வரல. 3வது முறையும் சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இதை சுன்னா, ஒரு வீட்டுக்கு போனால் 3 முறை சலாம் சொல்லணும். பதில் சலாம் கேட்டால் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்டு உள்ளே நுழையணும். இல்லைன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ்வின் தூதர் 3 முறை கேட்டு வீட்டுக்கு கிளம்புற சமயத்தில் அந்த பெண்மணி கதவை திறந்துட்டு வேகமாக வந்து, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. என்னம்மா 2 மட்டும் சலாம் சொன்னேனே, நீங்கள் பதில் சொல்லலையே, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சலாம் இருக்க அது சாதாரணமான சலாம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும்
உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனை, நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த துவா அது சாதாரணமானதல்ல. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். நான் காதால் கேட்க வேண்டும், அதற்கு பிறகு பதில் சொல்லணும் சொல்லி நான் வேகமாக சொன்னேன் என்று சொல்லிவிட்டு வந்து, உங்களுடைய கணவர் எங்கே? அல்லாஹ்வின் தூதரே, நல்ல தண்ணீர் பிடிப்பதற்கு போயிருக்கிறாரு, உட்காருங்கள், அமருங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சஹாபி வந்து விட்டார். பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரையும் அபூபக்கர் உமரையும் பார்த்துவிட்டு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி மா அஹதுனல் யௌம அக்ரம அல்யாஃப மின்னி. என்னுடைய வீட்டிற்கு வந்த கண்ணியமான இந்த விருந்தாளிகளைப் போல உலகத்தில் யார் வீட்டிற்கும் எந்த கண்ணியமான விருந்தாளியும் போயிருக்க மாட்டாங்க. என் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் தான் மிக கண்ணியமானவர்கள் என்று சொல்லிட்டு பேரித்தம் பழங்களை பறித்து அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் வைத்து மதுரமான தண்ணீரை வைத்து குடிங்க யார சொல்லலாம். கத்தி எடுத்துட்டு போறாரு. ஈயாக்கவல் ஹலூப், தோழரே, நீங்கள் எங்கே கத்தி எடுத்துகிட்டு போகிறீங்க எனக்கு தெரியும். ஆடு அறுக்கிறதுக்கு போகிறீங்க, பால் குடிப்பாட்டக்கூடிய கால்நடைகளை நீங்கள் அறுத்திடாதீங்க. குட்டிகளுக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய கால்நடையை அறுத்திடாதீங்க சொல்லி அனுப்புகிறாங்க. பாருங்கள், மார்க்கத்தை அங்கேயும் மார்க்கம் பேசுகிறாங்க. பசி சாப்பிட்றதுக்கு என்ன கிடைச்சாலும் போதும்னு நினைக்கல. அல்லாஹ்வின் தூதர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், பால் குடிப்பாட்டக்கூடிய தாயை அறுத்து விடாதீர்கள். இல்லை யார சொல்லலாம், ஆடு அறுத்து சமைச்சு வைக்கிறாங்க, வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த முகம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், லா துஸ்அலன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் இந்த அருட்கொடையை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பசி உங்களை வீட்டை விட்டு வெளியாக்கியது அல்லாஹ் உங்களுக்கு இறைச்சியும் உணவும் கொடுத்து வயிறை நிரப்பினானே, இது குறித்து நாளை மறுமை நாளையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அருமை தோழர்களை, எவ்வளவு அருட்கொடையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி கெட்டவர்களாக நாம் இருக்கப்படாது, நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. நிறைய மக்கள் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான். நிறைய பேர் நன்றி கெட்டவனா. அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாங்கிறான் அல்லாஹ். ஆமா, நன்றி கெட்டவன் தான் மனுஷன். நிறைய பேர் இருக்க இல்லை, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறது மட்டுமல்ல, சும்மா பல 2-3 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான் கஃபூர் அப்படிங்கிறான். ஒரு இடத்துல நன்றி கெட்டவங்கிறான், இன்னல் இன்சான் கஃபூர். நிறைய 2-3 இடங்களில் நன்றி கெட்டவன் அல்லாஹ் சொல்கிறான். நன்றி கெட்டவன் சொல்லிட்டு அல்லாஹ் சும்மா சொல்லலை, ஆதாரங்களே அல்லாஹ் சொல்கிறான். மனுஷன் எப்படி நன்றி கெட்டவன்னு அல்லாஹ் சொல்ல மட்டும் இல்லை, ஆதாரத்தையும் சொல்கிறான் அல்லாஹ். எப்படி ஆதாரம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் கடலில் கப்பலில் பயணம் செய்கிறான். கப்பலில் பயணம் செய்யும்போது நல்ல இதமான காற்று வீசுது, சந்தோஷமாக இருக்கான், ஆனந்தமாக இருக்கான், ஆனந்தமாக இன்பமாக இருக்கிறான். திடீர்னு புயல் காற்று வீசின உடனே எங்கே மூழ்கி விடுவோமோ என்று பயப்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி இஹ்லாஸோடு துவா கேட்குறான். யா அல்லாஹ், அல்லாஹ் தான் வசனத்தை சொல்கிறான் பாருங்க, وفرحوا بها جاءتها ريح عاصف وجاءهم الموج من كل مكان. கடல் அலை புயல் காற்றினால் மேல் எழுந்து வருகிற பொழுது வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம், நான் கடலில் மூழ்கி விடுவேன் என்று அவன் எண்ணுகிற பொழுது தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி பிரார்த்திக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? லஇன் அன்ஜைதனா மின் ஹாதி, யா அல்லாஹ், இந்த முசீபத்திலிருந்து நீ என்ன பாதுகாத்துட்டேன்னு வச்சுக்கோ, லனகூனன்ன மின ஷாக்கிரீன், நான் நன்றியுடையவனாக ஆகிவிடுகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
சில கஷ்டத்தில் நஷ்டத்தில் பார்க்கும்போது, வியாபாரத்தில் நொடிஞ்சு ஒரு துன்பத்தில் நிற்கும்போது, அல்லாஹ் எப்படியாவது என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறியா அல்லாஹ், நான் நன்றி உடையவனாக ஆகிவிடுகிறேன்னு கேட்போம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் இப்படி கேட்குறான். என்னிடத்துல கேட்டால் ஃபலம்மா அஞ்சாகும், எப்போ அந்த மனுஷனை காப்பாற்றிட்டேன், கடலில் மூழ்காமல் அவனை காப்பாற்றின பிறகு, இதாகும் எபூன ஃபில் அர்தி பி கைரில் ஹக், பூமியில் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக ஆகிடுறான். அவனை காப்பாற்றி கரைக்கு கூட்டு வந்துட்டேன், ஆனால் பூமியில் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அல்லாஹ்விடத்தை துவா கேட்குறான், ஆனால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் போக்கி விட்டான்னு சொன்னால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரியும், அல்லாஹ்விடத்தில் எந்த துவாவும் கேட்காத மாதிரியும் அவன் நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு, ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் தொட்டு விட்டால், தஆனா லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், படுத்து கொண்டும் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான். யா அல்லாஹ் எப்படியாவது என்னை காப்பாத்துறியா அல்லாஹ், இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்திருன்னு கேட்கிறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அல்லாஹ் சொல்றான், எப்போ அவனுடைய பிரச்சனையை விட்டு அவனை பாதுகாத்துட்டேனோ, மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸஹு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரியும் எந்த துவாவும் கேட்காத மாதிரி அப்படியே கடந்து போய் விடுகிறான் சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இது ஒரு பக்கம். துன்பம் வந்த பிறகு அல்லாஹ்ட்ட அழுது கேட்டுட்டு தப்பிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட எதுவும் துன்பமே வராத மாதிரி போயிடுறான் இல்லையா? இது ஒன்று. ரெண்டாவது பாங்க அல்லாஹ் சொல்றான், இன்னும் சில என்ன சொல்றான், யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்குறான். யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை கொடு, பணத்தை கொடியால, நானும் பணக்காரனாகும், என்கிட்ட மட்டும் நீ பணத்தை கொடுத்து பாரு, நான் எப்படி சதக்கா கொடுக்கறேன் பாரு, எப்படி தர்மம் கொடுக்குறேன் பாரு, எப்படி ஜக்காத்து கொடுக்குறேன் மட்டும் இப்படி பாரு. அல்லாஹ்ட்ட கேட்குறான். ஃபலம்மா வமின்ஹு மன் ஆஹதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் ஒப்பந்தம் கேட்டார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். லைன் ஆதானா மின் ஃபதுலிஹி, யா அல்லாஹ் உன்னுடைய ஃபதுல், உன்னுடைய செல்வத்தை உன் புறத்திலிருந்து எனக்கு நீ கொடுப்பாயாக. லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நல்லவனாக நான் ஆகிவிடுகிறேன்னு கேட்குறான். அல்லாஹ் கேட்டால் கொடுத்துருவானே, கொடுக்காம இருப்பானா? மனுஷனாவே, மனுஷன் தான் கேட்டால் கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் ஒருக்க கொடுப்பான், ரெண்டாவது தடவை கொடுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. மனுஷன் கேட்கக்கூடாது, கேட்டால் கோவப்படுவான், கேட்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் அல்லாஹ் கேட்கலன்னா கோவப்படுவான், அவன்கிட்ட கேட்கலைன்னா வருத்தப்படுவான், கேட்கலைன்னா கோவப்படுவான். அல்லாஹ் சொல்கிறான், அவன் கேட்டான், செல்வத்தை கொடுத்து பாரு அல்லாஹ், நான் சதக்கா கொடுக்குறேன், யோக்கியனா மாறுகிறேன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ஆத்தாஹு மின் ஃபதுலிஹி, என்னுடைய சிறப்பு, என்னுடைய புறத்திலிருந்து நான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தேன், அவன் பணக்காரன் ஆயிட்டான். என்ன சொன்னா பணம் கிடைச்சா நல்லா சதக்கா கொடுப்பேன்னு சொன்னானா இல்லையா? சதக்கா கொடுப்பேன்னு சொன்னானே, என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஆத்தாஹு மின் ஃபதுலிஹி பகிலூ பிஹி, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக அவன் ஆகிவிட்டான். வதவல்லௌ வஹும் முஅரிதூன், யாரேனும் இடத்துல உதவின்னு போயிட்டா முகம் திருப்பி கொண்டு போய் விடுகிறான்னு சொன்னான். என்ன சொல்லி கேட்டா அல்லா இடத்துல, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு, நான் சதக்கா கொடுக்குறேன்னு சொன்னவன் பணம் காசை பெற்று கொண்டதற்கு பிறகு கஞ்சத்தனம் செய்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். இன்னும் பாருங்க, அல்லாஹ் இடத்துல புள்ளை செல்வத்தை கேட்குறான், குழந்தை செல்வத்தை அல்லாஹ் இடத்துல கேட்குறான். அல்லாஹ் சொல்கிறான், وهو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دعوا الله ربهما. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு
பிள்ளை இல்லைன்னா கொஞ்ச நாள் டிலே ஆகிட்டுன்னா ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தப்படுவாங்க. பார்த்துருக்கோம். கேள்வியை கேட்டே என்ன ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா கேட்பாங்களே இல்லையா பொம்பளைங்க. அல்லாஹ் சொல்கிற 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சது புருஷனும் பொண்டாட்டி அல்லாவோட துவா செஞ்சாங்களா. யாரில் என்ன துவா தெரியுமா? தஅவுல்லாஹ ரப்பஹுமா லைன் ஆத்தைதனா சாலிஹா, யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடுத்துரு, யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையை கொடு, லனகூனன்ன மின ஷாக்கிரீன், உனக்கு நாங்கள் நன்றி உள்ள நல்ல அடியார்களாக ஆகிவிடுவோம் மக்கள் துவா கேட்பார்கள். கேட்காங்களா இல்லையா? புள்ள செல்வத்தை கேட்குறான் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ஆத்தாஹுமா சாலிஹா, அவன் கேட்ட துவாவின் அடிப்படையில் சாலிஹான குழந்தையை நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே என்ன பண்ணான் தெரியுமா? ஜஅலா லஹு ஷுரகா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். ஃபீமா ஆத்தாஹுமா ஃபதஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். கொண்டு போறானா இல்லையா தர்காவுக்கு? முடி இறக்கி சோறுக்கு போறானா இல்லையா தர்காவுக்கு? புள்ளை கேட்டது அல்லாஹ் இடத்துல, புள்ளையை தூக்கிட்டு தர்காவுக்கு போகிறான். அங்கே போய் நின்று தர்காவில் போய் அங்கே போய் முடி இறக்குறான், ஃபாத்தியா ஓதுறான், ஏதோ அவர் கொடுத்த மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத். ஆயிஷா 2 மினிட். அருமை தோழர்கள் நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியாராக இருந்தார்கள். ஆனால் இந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வரும். இறுதியில் கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன் நிறைய சொல்கிறான். அவர் ஒரு உம்மா, அல்லாஹ் அவரை ஹலீலாக ஆக்கி கொண்டான், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான், மறுமை நாளையில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவருடைய தந்தை ஆசர் நரகத்தில் இருப்பார். அவருடைய தந்தை ஆசர் நரகத்தில் இருப்பார். அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடுவாங்க, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அவர் யாராக இருந்தாலும் நரகத்தில் தான் இருப்பார். அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தில் தான். ஆனால் இவ்வளோ சிறப்புகள் உங்களை போய் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனால் அதுக்காக என்ன செய்கிறேன், உங்களுடைய முகத்தை கழுதைப்புலியாக முகத்தை மாற்றி நரகத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி நரகத்தில் அனுப்பிடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்பும் இருந்தாலும் கூட என்ன நடக்கலை, அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், பெருமதியான ஈமானை கொடுத்திருக்கிறான். ஆக ஈமானை நாம் கொடுத்தமைக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகள் இருக்க தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.